முதல்ல மன்னிப்பு கேட்கல, அப்புறம் அவங்க மன்னிப்பும் கேட்டாங்க. அதற்கப்புறமும் இப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கை, அதாவது ஒரு என்னமோ ஒரு தீவிரவாதியை பிடிப்பது போல அவர்களை தேடி சென்று பிடித்து அதை ஒரு பெரிய இஷ்யூவாக்கிறதுக்கான ரீசன் என்னங்கிறது புரியுது. இது திமுக ஆட்சியினுடைய பலகீனத்தை வெளிப்படுத்தக்கூடிய விஷயமாகத்தான் நான் பார்க்கிறேன். ஜாஃபர் சாதிக் வழக்கில் நேற்று குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி அமீர் அவர்களை குற்றப்பத்திரிகையில் முக்கிய குற்றவாளியாக சேர்த்திருக்கிறார்கள். இதையெல்லாம் மறைப்பதற்கான ஒரு விஷயமாக திராவிட முன்னேற்ற கஸ்தூரி கைது நடவடிக்கை கையில் எடுத்திருக்கிறார்கள். விரைவாக இருந்தாங்க போனாங்கன்னு சொல்லி மற்ற எத்தனையோ குற்றவாளிகள் இருக்காங்களே, இந்த சமூகத்துல எத்தனையோ குற்றங்கள் நடந்து கொண்டு, மிக தீவிரமான குற்றங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. உங்களுக்கு இதே இடத்துல இந்து முஸ்லிம் பிரிவினை உருவாக்கிக்கூடிய கருத்துக்களை பல்வேறு, அதாவது ரெண்டு சைட்லயுமே பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அதையெல்லாம் நீங்க ஏன் கண்ட்ரோல் பண்ண மாட்டேங்கிறீங்க? எப்படியோ இருந்துட்டு நீங்க நீங்க அப்போ நீங்க எதிர்கட்சியா தான் இருந்தீங்க, ஒரு பெரிய நம்பர்ஸ்ல இல்ல. இப்போ அதே நம்பர்ல இருக்கிற ஒரு வலுவாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியை பார்த்து நீங்க ஏன் பலவீனமானது திரும்ப ஏன் சொல்றீங்க? திமுகவில் கூட்டணி இன்று சிதைந்து கொண்டு இருக்கிறது. அந்த சிதைவை பொறுக்க முடியாமல் எப்படியாவது அவர்கள் எங்க வெளிப்பக்கம் போயிடுவாங்களோன்ற ஒரு பயத்துல இன்னைக்கு அதிமுகவை டார்கெட் பண்ணி இவங்க பேசிட்டு இருக்காங்க. ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு அதிமுகவிலிருந்து ஃபாத்திமா அலி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம். வணக்கம். வணக்கம். நடிகை கஸ்தூரி அவர்கள் சர்ச்சைக்குரிய வகையில் பேசி இப்பொழுது நீதிமன்றம் முன்ஜாமீன் மறுத்த நிலையில் கைதாக இருக்கிறாங்க. ஒரு பக்கம் தமிழ்நாட்டில் ஒரு கருத்துரிமையே இல்லை, எதிர்கருத்தை பேசுகிறவங்கள அடக்கிற முயற்சி அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. அப்படி அவங்க என்ன பெருசாக தப்பாக பேசிட்டாங்க, இந்த அளவு கைது அளவுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி இன்னொரு தரப்பும் சொல்கிறாங்க. இந்த கைது சரிதான் சொல்லுகிற இன்னொரு தரப்பும் இருக்குது. இப்போ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த பேச்சை, இந்த கைதை? இது திமுக ஆட்சியினுடைய அராஜகத்தினுடைய உச்சகட்டமாகத்தான் இதை பார்க்கிறேன். அவர்கள் ஒரு கருத்து கூறியிருக்கிறார்கள். அந்த கருத்துக்கு பல்வேறு விதமான கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். இது அவங்க மன்னிப்பும் கேட்டாங்க. முதல்ல மன்னிப்பு கேட்கல, அப்புறம் அவங்க மன்னிப்பும் கேட்டாங்க. அதற்கப்புறமும் இப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கை, அதாவது ஒரு என்னமோ ஒரு தீவிரவாதியை பிடிப்பது போல அவர்களை தேடி சென்று பிடித்து அதை ஒரு பெரிய இஷ்யூவாக்கிறதுக்கான ரீசன் என்னங்கிறது புரியல. இது திமுக ஆட்சியினுடைய பலகீனத்தை வெளிப்படுத்தக்கூடிய விஷயமாகத்தான் நான் பார்க்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த நிமிஷம் வரைக்கும் இவங்களால செந்தில் பாலாஜி அவருடைய சகோதரரை பிடிக்க முடியாத ஒரு திராவிட முன்னேற்ற கழக அரசு, அவர் எங்கே இருக்காருன்னு தெரியாதுன்னு சொல்கிறாங்க. எத்தனையோ விதமான குற்றவாளிகள் இருக்கிறார்கள். வேங்கை வயல் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாத ஒரு திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்னும் இங்கே அதாவது அவர்களை யாராவது தாக்கி பேசினாலோ, அவர்களுடைய உண்மை முகத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தாலோ, அவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை தாக்குவது என்பதை ஒரு பொதுப்படையாக அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இந்த விஷயத்துக்கு பின்னால் நான் மிக முக்கியமாக பார்க்கறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜாஃபர் சாதிக் வழக்கில் நேற்று குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி அமீர் அவர்களை குற்றப்பத்திரிகையில் முக்கிய குற்றவாளியாக சேர்த்திருக்கிறார்கள். இதையெல்லாம் மறைப்பதற்கான ஒரு விஷயமாக திராவிட முன்னேற்ற, ஏன்னா ஜாஃபர் சாதிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அயலக பிரிவுடைய செயலாளராக இருந்தவர் தான். அதனால் இதையெல்லாம் மறைப்பதற்காக, இது மீடியாவில் வராமல் இருக்கிறதுக்கு வேற என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த அவசரமாக கஸ்தூரி கைது நடவடிக்கை கையில் எடுத்திருக்கிறார்கள். ஆனால் ஒட்டு மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழக காவல்துறையை கையில் வைத்துக்கொண்டு இங்கே ஒரு அராஜக ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறது என்பதை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து. இல்லை, அதை இப்போ கஸ்தூரி அவர்கள் பேசிய பேச்சுன்னு இருக்குங்கல்ல, பாஜகவை சேர்ந்த சிலருமே அதில் புகார் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் நீதிமன்றத்துக்கு போயிருக்கு. நீங்கள் சொல்லக்கூடிய திமுகவினுடைய அமைச்சருடைய வழக்கை சூமோட்டோவாக எடுத்தவர் தான் இந்த பேச்சுங்கிறது ஒரு அணுகுண்டை போன்றதுன்னு சொல்லியிருக்காருல. இல்லை, நான் என்ன சொல்கிறேன், அவங்க பேசினது தவறு, நாங்கள் அதாவது அவர்கள் செய்ததே சரி என்றோ நாங்கள் கூறவில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, இங்கே ரெண்டு விஷயத்தை இங்கே போட்டு ரொம்ப குழப்பிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னா, ஆரியம் திராவிடம் சொல்லி ரெண்டு விஷயத்தை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காங்க. தேவையில்லாத விஷயம். ஏன்னா, நீங்கள் ஆரியம் என்று யாரை சொல்கிறீரோ அந்த மக்களுடைய தலைவராக, அது ஆதிசங்கராச்சாரியாவே தான் ஒரு திராவிட சிசு என்று அவருடைய ஒரு சௌந்தரிய இலகரில் 75வது ஸ்லோகத்தில் அவர் அந்த வார்த்தையை குறிப்பிட்டு தான் இந்த இடத்திலிருந்து வந்திருக்கிறேன்னு சொல்லும்போது எதை மீன் பண்ணுறாங்கன்னா, அவர்கள் திராவிடம் என்று மீன் பண்ணுவது எதுன்னா ஜியோகிராபிக்கல் ஏரியா தான் அவங்க மீன் பண்ணியிருக்கிறாங்களே ஒழிய, இவங்கெல்லாம் சொல்கிற மாதிரி திராவிடர்கள் என்பது இந்த தமிழ் மக்களை திராவிடர்கள் என்று எங்கேயுமே சொல்லலை. அந்த காலத்தில் திராவிடம் என்பது, அதாவது நார்த்தில் இருந்தவங்க எல்லாம் வேற மக்களாகவும், இந்த பக்கம் இந்திய மலைக்கு இந்த பக்கம் இருந்தவங்க திராவிடர்கள் என்றும், அந்த நாடு திராவிட நாடு டோட்டலாக தெலுங்கானா, ஆந்திரா, இன்னைக்கு இருக்கிற எல்லாமே தெலுங்கானா, ஆந்திராவாக இருக்கட்டும், கர்நாடகாவாக இருக்கட்டும், தமிழகம், கேரளாவாக இருக்கட்டும், இந்த மூன்று
தமிழகம் கேரளாவும் ஒரு இடமாகவும் கர்நாடகா ஒரு இடமாகவும் இது ஒரு இடத்தை 3 பிரிவுகளாக இருந்த அந்த 3 நாடுகளை கொண்டது திராவிட நாடு என்பதுதான் ஒரு வரலாறு இருக்கிறது. இப்போ என்னன்னா இவங்க என்னதுக்காக அந்த போராட்டம் நடத்தினார்கள்? ஓகே, பிசிஆர் சட்டம் மாதிரி இது கொண்டு வரணும்னு சொல்லி அவர்கள் ஒரு போராட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். அந்த போராட்டத்தில் அவர் கூறிய கருத்து சர்ச்சைக்குரிய கருத்தாக வந்தபோது அவர் அதுக்கு மன்னிப்பும் கேட்டிருக்கார். பொது மன்னிப்பும் கேட்டு அதுக்கு வந்து என்னுடைய இது வந்து சொல்லியிருக்கும் பொழுது அந்த விஷயத்தில் இவ்வளவு தீவிர நடவடிக்கை தேவையா என்பதுதான் என்னுடைய கேள்வி. அவங்க பேசுறது சரி தப்புன்னு நான் சொல்ல வரல. அந்த அந்த உயர்நீதிமன்றத்தில் அவங்க பிணைக்கு போடும்போதே நீதிபதி அவர்களே சொல்றாங்க, இவங்க மன்னிப்பு கேட்டுட்டு தப்பிப்பதற்கான ஒரு விஷயம் நடக்குது, இனி இது மாதிரி இது மாதிரி ஒரு தப்பா பேசிட்டாங்க அப்படின்னா மன்னிப்பை வந்து தப்பிப்பதற்கான ஒரு கேடயமாக பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதா இதை பார்க்கக்கூடாதா? இல்லை, அப்படி நீங்க பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நீங்க வந்து அதிமுக பொதுச் செயலாளரை இன்னைக்கு வந்து அண்ணன் எடப்பாடியாரை வந்து இவங்க எவ்வளவு ஒரு கேவலமான வார்த்தைகளில் பேசுகிறார் துணை முதல்வர், கேவலமான வார்த்தைகள் அமைச்சர்கள் பேசுகிறார்கள். அப்போ இவங்க வந்து இந்த ஒரு நிறைய நேத்து கூட பேசியிருக்கிறாரு, என்ன பேர் வைக்கட்டும்னு சொல்லி ஒரு விஷயத்தை பத்தி பேசியிருக்கிறார். என்ன எங்க கலைஞர் பேரை வைக்காமல் யார் பேர்? கலைஞருக்கே அவருக்கு முதல்வர் பதவியை பெற்றுக் கொடுத்தது புரட்சி தலைவர் தான். அப்போ இவங்க புரட்சி தலைவர் பேர் வச்சாலும் தப்பு கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா கலைஞர் அதாவது 1969 அண்ணா அவர்களுடைய மறைவுக்கு பின் அப்போ வந்து யாருடைய உதவியை நாடி வந்து நின்றார்? அப்போ உதவியை நாடி வந்து நின்னும் போது எம்ஜிஆர் தான் அப்போ வந்து உங்களுக்கு வந்து அவர் கண்ட்ரோல்ல தான் அந்த திமுகவை இருந்த அவர் கூறினால் கேட்கக்கூடிய நிலையில் மக்கள் இருந்த சமயத்தில் அவர் நினைத்திலிருந்து அன்னைக்கு அவரே வந்திருக்கலாமே, அவர் வரல. அவர் யாருக்கு தன்னுடைய முழு ஆதரவையும் கொடுத்து கருணாநிதியை முதல்வராக்கியதே வந்து புரட்சி தலைவர் தானே. அப்போ நேத்து பேசுறாங்க, இந்த இவங்கள சொல்லட்டுமா அவங்கள சொல்லட்டுமான்னு இவர் பேசுறாரு. ஒரு துணை முதல்வர் தன்னுடைய தகுதியை விட்டு இறங்கி ஒரு எதிர்கட்சி தலைவரை, முன்னாள் முதல்வரை, ஒரு கட்சியினுடைய 2 கோடி தொண்டர்கள் கொண்ட ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளரை, ஒரு தமிழரை வந்து இப்படி நீங்க பேசும் பொழுது அப்ப நம்ம திரும்ப அதே வந்து திரும்ப உங்களுக்கு வராதா? அப்ப நீங்க பேசுறதெல்லாம் உங்களை எந்த கேட்டகரியில வைக்கிறது? அப்ப நீங்க வந்து பிரிவினை உண்டாக்கலையா? நீங்க என்ன செய்றீங்க? அப்போ ஒரு ஏழை விவசாயினுடைய ஜனநாயக முறைப்படி நடத்தக்கூடிய ஒரு கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய எதிர்கட்சி தலைவரை வந்து நீங்க கேவலமா பேசக்கூடிய உரிமை உங்களுக்கு யார் கொடுத்தது? அப்போ இதான் என்ன கேட்கிறேன், இவங்க மன்னிப்பு கேட்டதனால மன்னித்திருக்கலாம் என்பதுதான் என்னுடைய பேச்சை. உடைய கஸ்தூரி பேசுனது சரின்னு நான் சொல்லல. ஆனால் இதில் உண்மை இருக்கதா இல்லையா என்பதை அவர்கள் பார்க்க வேண்டும். ஏன்னா அவங்க எந்த இடத்துலையுமே வந்து நான் திரும்ப கேட்ட வரைக்கும் அது முழுமையான அந்த ஆடியோ ஃபுல்லா கேட்கல, இப்போ வந்து இதுல போடுறதுல நான் கேட்கிறேன். அவர்கள் வந்து அந்த புறத்து பெண்களுக்கு சேவை செய்ய வந்தவர்கள்னு தான் சொல்றாங்க. அந்த புறத்து மன்னர்களுக்கு சேவை செய்ய வந்தவர்கள் பெண்கள்னு அவங்க எங்கேயுமே சொல்லலை. ஸோ பெண்களை பங்கப்படுத்தினாங்கன்னு சொல்றது வந்து அது அங்க ரீசன் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இன்னொன்னு, இப்படிப்பட்ட ஒரு தீவிரவாதிகளை பிடிப்பது போன்ற ஒரு நடவடிக்கை தேவையா என்பதுதான் என்னுடைய கேள்வியாக இருக்கிறது. அவங்க தலைமறைவாக இருக்கிறாங்க. அதாவது ஒரு வாரமாவே தேர்தல் நடந்துகிட்டு இருக்கு. உங்க தலைமறைவாக இருந்த நிலையில அவங்க எங்க இருக்கிறாங்கன்னு பார்த்து தானே போறாங்க. இது அப்படி அந்த கோணத்துல பார்க்கணுமா? தலைமறைவாக இருந்தாங்க போனாங்கன்னு சொல்லி மற்ற எத்தனையோ குற்றவாளிகள் இருக்காங்களே இங்க சமூகத்துல எத்தனையோ குற்றங்கள் நடந்து கொண்டு மிக தீவிரமான குற்றங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. உங்களுக்கு இதே இடத்துல வந்து இந்து முஸ்லிம் பிரிவினை உருவாக்கிக்குள்ள கருத்துக்களை பல்வேறு அதாவது 2 சைட்லயுமே பேசிட்டு இருக்காங்க. அப்ப அதையெல்லாம் நீங்க ஏன் கண்ட்ரோல் பண்ண மாட்டேங்கிறீங்க? அரசாங்கம் என்பது மக்களுக்கான அரசாங்கமாக இருக்கும் பொழுது அந்த அரசாங்கத்துல யார் தவறு செய்தாலும் நீங்க கை வைக்கணும் இல்ல. நீங்க ஒரு குறிப்பிட்ட அதுவும் ஒரு அதாவது அவர்கள் நடிகை அதெல்லாம் விடுங்க, அவர்கள் ஒரு பெண்மணி, அவர்கள் ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க, மன்னிப்பும் கேட்டிருக்காங்க. இது இஷ்யூ சீரியஸ் ஆகும்போது அவங்க போய் வந்து பெயிலும் அப்ளை பண்ணியிருக்காங்க, பெயில் மறுக்கப்பட்ட நிலையில் இருந்திருக்கிறார்கள். இதை வந்து நீங்க இவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சண்டேல போய் அவங்களை பிடிச்சிட்டு வந்து நீங்க வந்து உடனடியாக அவங்களை கண்ட்ரோல் பண்ணி நீங்க உள்ள போட்டு 15 நாள் காவலில் நீங்க வைத்திருக்க வேண்டிய அந்த காரணம் என்ன? அப்ப நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு தெரிந்த வரைக்கும் இதுக்கு பின்னணியில் இருக்கின்ற ஒரே காரணம், திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி யாராவது பேசினால் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள், அவர்கள் கண்டிக்கப்படுவார்கள் என்பதை அவர்கள் வந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். இப்போ இது என்ன மாதிரியான ஆட்சியை எடுக்க முடியும்? இது மன்னர் கொடுங்கோல் ஆட்சின்னு சொல்லுவாங்களா, அதை விட மோசமான விஷயமா தான் போயிட்டு இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் ஒரு 2 வருஷம் 1.5 வருஷம் முன்னாடி G2 பத்தி பேசினவங்க எல்லாருமே பிடிச்சி உள்ள போட்டாங்க, காரணம் இல்லாம உள்ள போட்டாங்க. பத்திரிகையாளர்கள் தாக்கப்பட்டார்கள், பத்திரிகையாளர்கள் வந்து கைது செய்யப்பட்டார்கள். இப்போ நீங்க ஒருத்தரையும் நீங்க வந்து யாரையெல்லாம் நீங்க பண்ணிக்கிறீங்களோ அந்த மாதிரி எல்லா டிஎம்கே வந்து யார் குத்தம் சொல்றாங்களோ இல்ல டிஎம்கேல இருக்கிறவங்களை யாரெல்லாம் குத்தம் சொல்றாங்களோ அவர்கள் உண்மையை, நான் குத்தம் சொல்லல, உண்மையை நீங்கள் வெளிப்படுத்தினால் அதற்கு உங்களால் மறுப்பு தெரிவிக்க முடியாத சூழலில் நீங்கள் கோவப்பட்டு இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை கையில் எடுக்க வேண்டிய அவசியம் என்ன? ஸோ இது வந்து முழுக்க காவல்துறையை கையில் வைத்துக் கொண்டு இவர்கள் தவறான ஒரு அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஸோ இன்னொரு பக்கம் அதிமுக இப்பொழுது எதிர்கட்சியாக இருக்கிறாங்க. இன்னும் ஒரு 1.5 வருஷத்துல அடுத்த தேர்தல் வர இருக்குது. இப்போ அதிமுக எந்த அளவுக்கு எதிர்கட்சியாக எப்படி செயல்படுறாங்கன்னு நீங்க பாக்குறீங்க?
எங்களை பொறுத்தவரை அதிமுக ஒரு எப்படி எதிர்க்கட்சி என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கொண்டிருக்கிறது. சில பேர் நாங்கள் தான் எதிர்க்கட்சின்னு சொல்லிட்டு 4 எம்எல்ஏக்களை வைத்துக்கொண்டு சில பேர் பண்ணுற அலப்பறையெல்லாம் நாங்கள் பண்ண வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அதிமுக என்பது ஒரு பாரம்பரியமான கட்சி. முதல் விஷயம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, இதில் திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்குவதில் மிக முன்னணியில் இருந்தவர் தான் புரட்சித் தலைவர். அங்கே மாறுபட்ட கொள்கை வந்த காரணத்தினாலும் அவர்கள் கொள்கையில் மாறுபட்டு கருணாநிதியுடைய ஆக்டிவிட்டீஸ் மாறினதுனால தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமே உருவானது. இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு என்று ஒரு பாரம்பரியம் இருக்கிறது. அவர்கள் எதிர்க்கட்சியாக எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அப்படி நடந்து கொள்வார்கள். எங்கே கண்டனம் தெரிவிக்க வேண்டுமோ அங்கே கண்டனம் தெரிவிப்பார்கள். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த 3.5 ஆண்டு ஆட்சியில் அதாவது திமுக எந்தவித மக்கள் நல திட்டங்களையும் கொண்டு வரவில்லை என்பது எல்லா வகையிலும் அறிக்கைகள் மூலமாக, கண்டன போராட்டங்கள் மூலமாக மற்றும் எல்லா வகையிலுமே உங்களுக்கு ஃபுல்லா ஒரு சிறந்த எதிர்க்கட்சி எப்படி இருக்கணுமோ அப்படிப்பட்ட ஒரு எதிர்க்கட்சியாகத்தான் அண்ணா திராவிட முன்னேற்ற ஆனா ஒரு தொடர்ந்து ஒரு 10 தோல்வி பழனிசாமின்னு ஒரு பேர்கள் வைக்கிறாங்க. தொடர்ந்து தேர்தல்கள்ல தோல்விகளை சந்திச்சு வருவதற்கான காரணம் என்ன? வர எதிர்க்கட்சியை கரெக்டாக பர்ஃபார்ம் பண்றாங்க, ஒரு சரியா செயல்படுறாங்க, மக்கள்கிட்டயே அந்த நம்பிக்கை வர மாட்டேங்குது. மக்கள்கிட்ட நம்பிக்கை இருக்குங்க. இது மக்கள்கிட்ட நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி சில மீடியாக்கள் மூலமாக இப்படிப்பட்ட கருத்துக்களை ஆளும் கட்சி பரப்பி கொண்டிருக்கிறது. ஏன்னா அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, ஒரு நிலையிலும் நீங்க பாத்தீங்கன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கப்பட்ட நாளிலிருந்து இன்னைக்கு சொல்றாங்க ஒரு 2 லட்சம் பேர் கூட்டம் வந்துச்சு, 5 லட்சம் பேர் கூட்டம் வந்துச்சுன்னு. 7 நாள்ல மதுரை தமுக்கம் மைதானத்தில் எம்ஜிஆர் அவர்களுக்கு கூடிய கூட்டம் இன்னும் அது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்கது. ஏன்னா கட்சியிலிருந்து திமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்ட பின் ஜஸ்ட் 7 டேஸ் ஒரு பெரிய கூட்டத்தை மதுரையில கூட்டினாங்க. அதே மாதிரி வித்தின் 6 months திண்டுக்கல்ல முக்கிய கட்சியாக அன்னைக்கு ஆளும் கட்சியாக இருந்த திமுகவை 3வது இடத்துக்கு தள்ளினாங்க. ஸோ ஏடிஎம்கேக்குன்னு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கு. இதனால சும்மா 10 வருஷம் உள்ள இருந்தாங்கன்னு சொல்லுவோம். அப்படி பேசினால் அதாவது ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இருந்த முதல்வராக இருந்த ஐயா கருணாநிதி அவருடைய மகனாக நின்னவரே 1000 days ஃபர்ஸ்ட் டைம் தோட்டு தானே போனாரு. ஸோ அதனால அந்த தோல்வி பழக்கமாயிடுன்னு சொல்ல முடியுமா? இல்லை அவர்கள் திமுக தோல்வியை சந்திக்காதவர்களா? 10 வருஷம் அவங்க எதிர்க்கட்சியாக தான் இருந்தாங்க. புரட்சி தலைவர் காலத்திலும் சரி, அடுத்த ஒரு பார்த்தீங்கன்னா அம்மாவுடைய காலத்திலும் 10 வருஷம் எதிர்க்கட்சியாகத்தான் இருந்தார்கள். அப்போ இவங்க 0 சீட் வாங்கின காலங்கள்லாம் இருக்குது, ஒரே ஒரு சீட் சட்டமன்றத்தில் வாங்கின காலங்கள்லாம் இருக்கிறது. அப்போ இவங்களை யாராவது சொன்னாங்களே? இப்போ என்னன்னா ஒரு டார்கெட் பண்றாங்க. ஏன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை என்றால் பலருக்கு கொண்டாட்டமாக இருக்கும் என்ற ஒரு காரணத்தினால அதை ஏதோ சாய்த்து விடலாம் இப்படி சொல்லி அவருடைய டிஃபேம் பண்ணிடலாம் நினைக்கிறாங்களே ஒழிய நீங்க எதுவுமே டிஃபேம் பண்ண முடியாது. கண்டிப்பாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர் மிக தெளிவாக கட்சியும் ஆட்சியும் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல இப்ப ஏடிஎம்கே டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கே இப்படிதான் இருக்கும். தேர்தல் களம் தமிழகத்துல ஏடிஎம்கே அப்படிதான் இருக்கு. இப்போ டிஎம்கே ஓட்டுகளா, அதாவது டிஎம்கே எதிர்ப்பான ஓட்டுகளை பெறுவதற்கு தான் இன்னைக்கு நாம் தமிழராக இருக்கட்டும், புதுதாக கட்சி தொடங்கியிருக்கக்கூடிய விஜயா இருக்கட்டும், அது அதிமுக வரும், இவங்க எல்லாமே அந்த ஆன்டி இன்கம்பன்சியை குறிவிச்சு தான் வருவாங்க. அப்படி இருக்கும்போது இது அதிமுக அஃபெக்ட் தானே ஆகும். கண்டிப்பா அஃபெக்ட் ஆகாது. நீங்க ஏன் அதை போட்டு குழப்புறீங்க? நான் தான் சொல்றேனே, களம் என்பது தமிழகத்தை பொறுத்தவரை இன்னும் எத்தனை ஆண்டு காலமானாலும் அதிமுக வர்சஸ் திமுக என்பதுதான் சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை இருக்குமே ஒழிய வேறு மாறுபட்ட கட்சிகள் கூட்டணியில் வேண்டுமானாலும் கூட்டணியை உருவாக்கலாமே ஒழிய தனிப்பட்ட முறையில் அவர்களால் அதுல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்பது கண்டிப்பா கிடையாது. இது மக்களுக்கும் தெரியும். இல்ல உங்களுடைய பொதுச் செயலாளர் சொல்லும் போது 2024 மட்டுமல்ல 26லும் பாஜகவோடு கூட்டணி இல்லை அப்படின்றத அவர் சொன்னாரு. இப்பொழுது ஒற்றை கருத்து உள்ளவர்களோடு கூட்டணி வைக்கப்படும் அப்படின்னா ஏதோ ஒரு சமரசம் ஆயிருச்சா? இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா, ஆன்டி இன்கம்பன்சி இருக்கிற சின்ன சின்ன கட்சிகள், நீங்க சொல்றீங்க இல்லையா, நாதாகாவா இருக்கலாம், இல்லை திருமாவளவன் அவர்கள் திரும்ப உள்ளுக்குள்ள அவருக்கு நிறைய திமுக கூட்டணியுடைய பிரச்சனைகள் இருக்க கட்சிகளாக இருக்கலாம், இல்லை இப்போ புதுசாக உருவாக்கி இருக்கிற விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகமாக இருக்கலாம். அதான் அவர்கள் எல்லாருக்குமே யார் பொது எதிரியாக இருக்கிறார்கள், யாரை வீழ்த்த வேண்டும் என்று இவர்கள் எல்லாம் இருக்கிறாங்கன்னா திமுக வரக்கூடாது என்ற ஒரு நிலைமையை நோக்கி அவர்கள் செல்லும் பொழுது அவர்கள் இங்கே வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. வாய்ப்புகள் இருக்கா? அதாவது அவர் தெளிவாக முந்தானேத்து அது போன வாரம் சேலத்தில் பேசினதுக்கு திரும்ப கேட்டாங்க. அப்பவும் திரும்பவும் சொல்ற பாஜகவுடைய கூட்டணி இல்லை என்பதை அவர் தெளிவுபடுத்தி விட்டார். 2026 தேர்தலில் கூட்டணி இல்லை என்பதை அவர் தெளிவுபடுத்திய பின்னும் மீண்டும் மீண்டும் அந்த ஒரு கேள்வியை வைத்துக் கொண்டு ஆனா இன்னும் ஒரு பாஜகவை நோக்கி ஒரு கடுமையான ஒரு மூமெண்டாக ஒரு கடுமையான விமர்சனமாக எதுவுமே அதிமுக தரப்புல இருந்து இல்லையே அப்படிங்கிற விமர்சனம் வைக்கப்படுது. எதிர்கட்சியாக இருக்கிறது திமுகவிற்கு எதிர்கட்சியாக இங்க அண்ணா திமுக இருக்கிறது. ஒன்றிய அளவுல இருக்கிறது பாஜக இங்க பெருசா இங்க பாஜகவுடைய ரோல் ஒண்ணுமே இல்லையே. இல்ல ஒன்றிய அளவுல இந்திய அளவுல இருக்கக்கூடிய கட்சியாக பாரதிய ஜனதா இருக்கும் போது அதை நோக்கியான விமர்சனம் பெரிய அளவுல அதிமுக இல்லையே, அப்ப எந்த அளவுக்கு நம்பிக்கையை பெறுவாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குங்கல்ல. விமர்சனங்கள் இல்லை என்று நீங்கள் சொல்லவே முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா
எல்லா விதமான விஷயங்களும் அவர்கள் வந்து அதாவது அதிமுகவுடைய நிலைமை என்பது எங்கே வந்து எந்த இடத்தில் மத்திய அரசாங்கத்தை எதிர்க்க வேண்டுமோ அங்க அவர்கள் மிக தெளிவாகத்தான் தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். திமுகன்னு சொல்லக்கூடியவங்க எந்த இடத்துலயாவது மைனாரிட்டி பாஜக இந்த மாதிரியான ஒரு நேரடியாக மோடி அமித்ஷாவை விமர்சிச்சோ அந்த மாதிரியான எந்த விமர்சனமும் இதுவரைக்கும் எடப்பாடியார் நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து அன்காம்பரபிள் ஒரு லீடரா இருந்திருக்காங்க. நீங்க அவங்கள வச்சு அவங்களை ஒரு அளவுகோலாக வைத்துக்கொண்டு இன்னொருத்தர் நம்ம எடை போட முடியாது. எல்லாருக்கும் ஒரு யூனிக்னஸ் இருக்கும். இப்ப நீங்க அம்மையார் ஜெயலலிதா அவர்களை பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் வந்து அவர்களுடைய பீரியடை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கடுமையான காலகட்டத்தில் தலைவியாக பொறுப்பேற்று கட்சி அப்ப அவங்கள்ட்ட வந்து அவங்க வந்து தலைவியாக வரும்போது அவங்கள்ட்ட கட்சியும் இல்லை, அவங்கள்ட்ட கட்சி ஆபீஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனாலும் அதை மீட்டெடுத்து தொண்டர்களுடைய நன்மதிப்பை பெற்று ஒரு தலைவியாக ஒரு அம்மானு ஒரு ஸ்டேஜுக்கு வந்து அவங்க வந்து ஒரு பெருமதிப்பை பெற்று வாழ்ந்தாங்க. இக்கட்டான காலகட்டத்தில் தான் இவரும் வந்து ஒரு முதலமைச்சராக இந்த 4.5 வருஷ காலகட்டத்தை முடித்து இன்னைக்கும் பாத்தீங்கன்னா 62 சீட்டு பெற்று தான் உட்கார்ந்துருக்கிறாங்க. எதிர்கட்சியா உட்கார்ந்துருக்கிறாங்களே ஒழிய ஒரு 4 சீட்டு 28 சீட்டு எதிர்கட்சியாகவே வர முடியாத சூழ்நிலையில் கூட திமுக இருந்தது. இதையும் ஞாபகம் வச்சுக்கணும். திமுக ஒரேடியா மீடியா வச்சுட்டு பொய்யா சொல்லிட்டு இருக்க முடியாது. ஆளும் கட்சியாக இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருந்த தேமுதிக தான் ஒரு காலகட்டத்தில் அதிமுகவுக்கு எதிர்கட்சியாக இருந்தது. அப்ப இவங்களுக்கு உள்ள என்ட்ரியே இல்லாம இருந்துச்சு. சோ இதெல்லாம் நினைச்சுதான் அவங்க பேசுமே ஒழிய இன்னைக்கு வந்து சும்மா வந்து ஏதோ ஒரு தாக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக பேசக்கூடாது. அப்படி இருந்து அவர்களுக்கு அப்படி இருந்து அவர்களே வந்து இந்த கூட்டணியை வச்சுதான் அவங்க வந்திருக்காங்க. அப்படி இருந்து அவர்களே திரும்ப வந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு ஒரு ஆட்சியை பிடிக்கும் பொழுது நாங்க ஆட்சியை விட்டு 5 வருஷம் தானங்க ஆகுது, 2026 திரும்ப ஆட்சியை பிடிப்போம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திரும்ப ஆட்சி பிடிக்கும். நீங்க 10 வருஷமா எப்படியோ இருந்துட்டு நீங்க வந்து இப்போ வந்து நீங்க அப்போ நீங்க எதிர்கட்சியா தான் இருந்தீங்க, ஒரு பெரிய நம்பர்ஸ்ல இல்ல. இப்போ அதே நம்பர்ல இருக்கிற ஒரு வலுவாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியை பார்த்து நீங்க ஏன் பலவீனமானது திரும்ப ஏன் சொல்றீங்க? இப்போ கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா டெபாசிட் இழப்பக்கூடிய அளவுக்கு, அதாவது 3வது இடத்திற்கு அதிமுக செல்ல போனதை பார்த்தோம். அதுல இருந்தாலும் இந்த கேள்விகள் வருது. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, திமுகவுக்கு பலமே இருக்கிறதே வந்து அவங்களுடைய கூட்டணி கட்சிகள் அலையன்ஸுங்கிறது எல்லோருமே ஏற்றுக்கொள்றாங்க. இப்போ அந்த அலையன்ஸ் வந்து ஒரு மதசார்பின்மை, அதாவது ஆன்டி பிஜேபி அப்படிங்கிற அந்த கொள்கை அடிப்படையில் உருவான கட்சியாக தான் ஒரு கூட்டணியை தான் அவங்க சொல்றாங்க. அப்போ இந்த அலையன்ஸை பிரேக் பண்ணணும்னா இப்போ அதிமுக பாஜக எதிர்ப்புல உறுதியாக இருக்குதா அப்படின்றத ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தணும்ல. இல்ல நீங்க கேட்கறது வந்து ரொம்ப ஒரு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவையில்லாத ஒருத்தரை நீங்க சொல்றீங்க. நாங்க அவங்கள கன்சிடர் பண்ணலாம், அவங்களோட கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டோம். புரியுதுங்களா? அப்ப எதிர்ப்பு எப்ப வரும்? எதிர்ப்பு எப்ப வைக்க போறோம்? நாங்க வந்து அதாவது தேர்தல் நேரத்தில் அதற்குரிய எதிர்ப்புகள் அவங்களுக்கு வந்து அவங்க எப்படி நிக்கிறாங்களோ, எந்த கூட்டணியில் நிக்கிறாங்களோ, இல்ல தனிப்பட்ட முறையில் நிக்கிறாங்களோ, அப்ப அதோடைய எதிர்ப்புகளை தெரிவிப்போம். இன்னைக்கு வந்து ஆஸ் ஆஃப் நவ் வந்து அதாவது நாடாளுமன்ற தேர்தலிலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து பாஜகவோட கூட்டணியில் நிக்கல, தனிப்பட்ட முறையில் தான் நின்னாங்க. இப்போ நீங்க வந்து 2 விஷயத்தை எல்லாருமே ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணி பேசுறாங்க. சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்றத்தில் ஒரே நோக்கில் வச்சு பார்க்க முடியாது. சட்டமன்ற தேர்தலுடைய களம் என்னன்னு பாத்தீங்கன்னா அதிமுக வர்சஸ் திமுக. நாடாளுமன்ற தேர்தலுடைய களம் தேசிய கட்சிகள், யார் பிரதமர் என்பதை பொறுத்தான ஒரு விஷயம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் 2024ல வந்து இப்ப நம்ம பார்த்தும் பொழுது அதிமுக காங்கிரஸோடையும் கூட்டணியில இல்ல, பாஜகவுடையும் கூட்டணி தனித்து நின்றார்கள். அப்ப அவருடைய ஓட்டு சதவிகிதம் குறைஞ்சிருக்கலாம். ஏன்னா போட்டு பிரோஜனம் இல்லை நினைச்சு கூட மக்களுடைய திங்கிங் வேற மாதிரி இருந்திருக்கலாம். ஆனால் சட்டமன்றம் என்று வரும்பொழுது அதிமுக மிக வலுவாக இருக்கிறது. இப்போ இன்னும் 5 வருஷம் இருக்கு நாடாளுமன்றத்துக்கு, அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாடாளுமன்றம் நகர்ந்து போச்சு. இப்போ சட்டமன்ற தேர்தலை மிக சரியாக அவர்கள் எப்படி எதிர்கொள்வது என்று வடிவமைத்துக் கொண்டு இருக்கும் பொழுது இது எப்படி எந்த நேரத்தில் எப்படி என்ன வடிவம் எடுக்க வேண்டுமோ அந்த வடிவத்தை கண்டிப்பாக அதிமுக எடுக்கும். இப்போ நான் என்ன கேட்கிறேன், இன்னைக்கு வந்து திமுக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து பாஜகவை எதிர்த்து இன்னைக்கு பண்ணக்கூடிய அவங்க என்ன பண்ணாலும் வக்ஃப் சட்டம் வந்த போது உடனடியாக எதிர்ப்பு தெரிவித்தார்கள். ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு நாங்க சப்போர்ட் கொடுக்க மாட்டோம்னு சொன்னாங்க. இங்க வந்து போடும்போது அவங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவித்திருக்கிறார்கள். இதேதான் திமுகவும் செஞ்சிருக்கு. ஆனா இது ஏன் வந்து அதிமுக செய்யல, திமுக செஞ்சிச்சுன்னு சொல்லி எப்படி ஒரு ப்ரொபகண்டா நடக்குது? அப்போ இது டிஃபேம். ஏன்னா அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதை செய்தாலும் அதை மறைப்பதற்கென்று இங்க ஒரு கூட்டத்தை வைத்து அந்த கூட்டத்தின் மூலமாக ஒரு டிஃபேமிங் ஆக்டிவிட்டி கண்டினியூஸா பண்றாங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். ஏன்னா இங்க என்ன இப்ப வக்ஃப் சட்டத்தை ஆதரித்து இவங்க பேசியிருந்தால் இப்ப நீங்க சொல்றதெல்லாம் சொல்லலாம், இவர்கள் அடிமைகளாக இருக்கிறார்கள், சும்மா அப்படிலாம் இல்லையே. ஆனா நீங்க தான் அடிமையா இருக்கீங்க. நீங்க இங்க பெருமையா பேசிட்டு அங்க போய் ராஜ்நாத் சிங் கூட்டிட்டு வந்து தானே நீங்க நான் காயின் வெளியிடுறீங்க. என் காயின் வெளியிடுறதுக்கு உங்களுக்கு மத்தவங்க கூட்டணி கட்சிகளை யாருக்கும் தெரியலையா? அங்க கூட்டணி சரியா இல்லைங்க. திமுகவில் கூட்டணி இன்று சிதைந்து கொண்டு இருக்கிறது. அந்த சிதைவை பொறுக்க முடியாமல் எப்படியாவது அவர்கள் எங்க வந்து வெளிப்பக்கம் போயிடுவாங்களோன்ற ஒரு பயத்துல
இன்னைக்கு வந்து அதிமுகவை டார்கெட் பண்ணி இவங்க பேசிட்டு இருக்காங்க. இல்லைன்னா முதல்வரும் துணை முதல்வரும் இவ்வளவு கீழ்த்தரமாக இறங்கி ஒரு எதிர்க்கட்சி தலைவரை பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? இன்னொரு சந்தேகம் என்னன்னா, இப்போ பாஜகவிலிருந்து விலகக்கூடிய காயத்ரி ரகமாக இருக்கட்டும், நீங்களாக இருக்கட்டும், கௌதமி, இப்போ இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, அது தடா பெரியசாமி, இப்போ நீங்கள்லாம் பாஜகவிலிருந்து அதிமுகவுக்கு இங்கேருந்து விலகக்கூடியவங்க அந்த சைடு தான் போகிறாங்க. அப்படிங்கும்போது ஏதோ ஒரு வகையில் பாஜகவினுடைய ஒரு பெருசாக விமர்சிக்காதனால, ஏதோ ஒரு வகையில் கொள்கையில் ஒன்றுபட்டு இருக்கிறதுனால தான் அதிமுகவை நோக்கி போகிறாங்களோ, அந்த சந்தேகத்தையும் சேர்த்து எழுப்புறாங்க. அந்த சந்தேகத்துக்கான காரணத்தை நான் விளக்குறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே பார்த்தீங்கன்னா திமுகவிலிருந்து அதிமுகவுக்கு போவாங்க, அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு போவாங்க. இதுதான் நடைமுறையில் இருந்த ஒரு விஷயம். இன்னைக்கு திமுகவில் இருக்கிற மிக முக்கிய அமைச்சர்கள் 5-6 பேர் வந்து அதிமுகவிலிருந்து வந்தவர்கள், அதுவும் உங்களுக்கு தெரியும். நடுவுல பாஜக அதிமுக கூட்டணி வந்த பொழுது அந்த கூட்டணியில் இருந்தவர்களுக்கிடையே வந்து அதாவது 2 கட்சிகளுக்கும் இடையே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் பேசிக் லெவல்ல இருந்தது. தொண்டர்களிடையும் இருந்தது, தலைவர்களிடையுமே இருந்தது. இன்னொன்னு, அதிமுக என்பது எந்த இடத்திலும் இறை மறுப்பு கொள்கையை கையில் எடுக்கவில்லை. முதல் விஷயம் புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி தலித்துக்களுக்கோ மற்ற அந்த பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்கு எதிரான கருத்துக்களை அவர்கள் என்றைக்குமே வைத்ததில்லை. இஸ்லாமியர்களுக்கும் சிறுபான்மையிற்கும் எதிரான எந்த விதமான விஷயங்களையும் அவர்கள் செய்ததில்லை என்பது எல்லாருக்குமே தெரியும். இப்போ இவங்களை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேங்கை வயல் விஷயம் நடந்தா அது கூட்டணியில் இருக்கிற அதோடைய அமைப்புடைய ஒரு தலைவராக இருக்கக்கூடிய வாயடங்கி அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை திமுக வந்து தன்னுடைய கூட்டணி கட்சிக்காரங்களை வச்சிருக்கு. இப்போ நாங்கள் ஏன் இங்கே வந்து பிஜேபியிலேருந்து போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இறை மறுப்பு கொள்கையை கையில் வைத்துட்டு இருக்க திமுக போய் திமுக அந்த கொள்கை இருக்கு. அவங்க கிடையாது. திமுக வந்து திராவிட முன்னேற்ற கழகம், அவ்வளவுதான். அவர்கள் ஆரம்பிக்கப்பட்ட பொழுதே அவர்கள் சொன்ன ஒரே வாசகம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, திராவிட கழகத்திலிருந்து நாங்கள் பிரிந்து வந்திருந்தாலும் தாய் கழகத்தினுடைய கொள்கை தான் எங்கள் கொள்கை என்று அந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேயே சொன்னவங்க தான் அந்த திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அண்ணா அவர்கள் சொன்னது போல ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பதை பின்பற்றுபவர்கள் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினர் தான். நீங்க புரட்சி தலைவரா பாருங்க, இல்ல பிரிச்சு பாருங்க, பார்க்கணும், மக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்க வந்து பிள்ளையார் சதுர்த்திக்கு வாழ்த்து கூறாதவர்கள் ஓணத்துக்கு வாழ்த்து கூறுகிறார்கள் என்றால் அதுக்கு காரணம் என்ன? கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நீங்க வந்து வெளியில வந்து சொல்றீங்க இதெல்லாம் வந்து முரண்பாடான ஒரு விஷயம், நீங்க வந்து அனைவரும் அர்ச்சகர் ஆகலாம் சொல்லி நீங்க வந்து வெளியில வந்து பேசிட்டு அந்த அர்ச்சகர்களை வச்சு உங்க வீட்டுல பூஜை பண்ண வேண்டியதானே? உங்க வீட்டு பூஜைக்கு மட்டும் ஏன் வந்து திருப்பலிகேல இருந்து இல்ல முக்கியமான கோவில்கள் இருந்து ஐயர்களை கூட்டு கொண்டு செல்கிறீர்கள்? இப்படி ட்விஸ்டட் டங்கா வேறு விதமா விஷயங்களாக இருக்கிறவென்றால் திராவிட முன்னேற்ற கழகம். ஆனா ஓப்பனா புரட்சி தலைவர் கூறினார், என்னுடைய கடவுள் நம்பிக்கை, நான் மூகாம்பிகை கோயிலுக்கு செல்வேன் என்று சென்றவர் தான் புரட்சி தலைவர். அவர் இறைமறுப்பு கொள்கையோ இல்ல நான் நடிக்கிறேன், நான் பின்வழியா போறேன் அப்படிலாம் அவர் எங்கேயுமே பண்ணல. அம்மா அவர்களை பார்த்தீர்கள் அதே மாதிரிதான். அவர்களுடைய அந்த பக்தி என்பது உலகறிந்த விஷயம். இவரும் பாத்தீங்கன்னா ஒரு விவசாயியின் மகனாக பொங்கல் விளைவாயிலிருந்து அத்தனை பண்டிகைகளுக்கும் அவர் வந்து பொதுவான ஒரு மனிதனாக, இவங்கள மாதிரி நான் பிள்ளையார் சதுர்த்திக்கு சொல்ல மாட்டேன், கிருஷ்ண ஜெயந்திக்கு சொல்ல மாட்டேன், தீபாவளிக்கு சொல்ல மாட்டேன்ற மாதிரிலாம் இல்லை. அப்படியே சொல்லிட்டாலும் என்னுடைய அட்மின் தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லக்கூடிய பொய்யான கருத்துக்களை மக்களிடையே பரப்பிவிட்டு அவர்கள் குடும்பத்தை மட்டும் பார்க்கக்கூடிய வேலைகளை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றுமே செய்ததில்லை. அதனால தான் வந்து பிஜேபியிலேருந்து போறவங்க வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, அங்கதான் சமூக நீதி இருக்கு, அங்கதான் அதாவது நீங்க எந்த கொள்கையில வேணா இருங்க, இறை மறுப்பு கொள்கை என்பது அங்க இல்ல. ஒரு குறிப்பிட்டவங்களை பாதிக்கப்போம், இல்ல ஒரு குறிப்பிட்டவங்களை அரவணைப்போம் சொல்றீங்க. இன்னொன்னு இப்படியே வாங்கல, நான் முஸ்லீம் இப்படி பேசுவோம், திராவிட முன்னேற்ற கழகம் சிறுபான்மை காவலன்னு சொல்றீங்க. முஸ்லீம்களுக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்க? ஒண்ணுமே பண்ணினது இல்லை. இது வந்து அனைவருக்குமே தெரிந்த விஷயம். என்னன்னு கேட்டீங்கன்னா, 3% வந்து உருது முஸ்லீமுக்கும் தமிழ் முஸ்லீம்களுக்கும் இடையே பிரிவினை உண்டாக்கியவர்கள் தான் இவர்கள். அதே மாதிரி ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் கொண்டு வந்து அவர்கிட்ட எத்தனையோ இவங்க வந்து பேசினாங்க. அவர்களை பாதிப்பு உள்ளாக்கினவர்கள் தான், இஸ்லாமியர்களுக்கும் பாதிப்பு உண்டாக்கினவர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் தானே ஒழிய அவங்க என்னமோ ரொம்ப கிளீன் ஸ்லேட் எல்லாம் சொல்லவே முடியாது. நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி.